உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலானுடைய மாதம் மிகவும் விரைவாக எங்களிடத்திலே வந்தது மாத்திரமல்ல, மிகவும் விரைவாக அது எங்களை விட்டும் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இப்படியான சந்தர்ப்பத்திலே ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதனுடைய பிரதானமான இலக்கு தக்வாவை, அல்லாஹு தஆலாவை பற்றிய அந்த அச்சத்தை, பயத்தை உருவாக்குவது என்று குர்ஆன் சொல்லுவதனால் அது எந்தளவு தூரம் எங்களுடைய உள்ளத்திலே இந்த கடந்து போன ரமலானுடைய நாட்களிலே உருவாகி இருக்கிறது என்பதனை பற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு தேவை இருப்பது போன்றே, அந்த தக்வா என்றால் என்ன, அதற்கு கிடைக்கின்ற வெகுமதிகள் என்ன, அந்த தக்வா ஒரு மனிதனிடத்திலே வந்திருக்கிறது என்பதற்கான அடையாளங்கள் எவை என்பதனை பற்றி சிந்திப்பது கடமையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருப்பது லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் அல்லாஹ் தஆலாவை பயந்து அஞ்சி வாழ வேண்டும் என்ற அந்த குறிக்கோளோடு தான் என்று அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லி காட்டுகிறார். அப்படியாக இருந்தால் அந்த தக்வா என்பது என்ன, லஅல்லக்கும் தத்தகூன் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக எங்களிடத்திலே கட்டாயம் இருக்க வேண்டும். இவ்வளவு கஷ்டப்பட்டு பசித்திருக்கிறோம், தாகித்திருக்கிறோம், உடல் ஆசைகளை அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம், இரவு காலத்திலே நீண்ட நேரம் வெளித்து வணங்குகின்றோம், குர்ஆனை ஓதுகின்றோம், இஸ்திக்பார் போன்ற கர்மங்களிலே ஈடுபடுகின்றோம். இவை அனைத்தும் எங்களிடத்திலே தக்வாவை உருவாக்க வேண்டும் என்றால் அந்த தக்வா எங்களிடத்திலே வந்திருக்கிறது என்பதற்கு என்ன அடையாளம், அது என்ன வகையிலே வெளிப்படுகிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தக்வா என்றால் அல்லாஹ் தஆலா பற்றிய அச்சம், பயம், பக்தி. அவன் எங்களையெல்லாம் மிகவும் நுணுக்கமாக அவதானித்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய பார்வை படாத இடமே கிடையாது. எங்களுடைய ஒவ்வொரு எண்ணத்தையும், எங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையையும், எங்களுடைய ஒவ்வொரு செயலையும், நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டையும் அவன் கவனமாக அவதானித்துக் கொண்டிருக்கிறான். அவற்றை பதிவு செய்கின்றான். அவற்றுக்காக நாளை மறுமையிலே ஒன்றில் தண்டனையோ அல்லது வெகுமதியோ தர இருக்கிறான் என்ற அந்த உணர்வுக்குத்தான் நாங்கள் தக்வா என்று சொல்லுகிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா தன்னை பற்றி குர்ஆனிலே சொல்லுகின்றான், யஅலமு காயினத்தல் அயுன் வமா துக்ஃபி ஸுதூர். அல்லாஹு தஆலா பார்வைகளுடைய கள்ளத்தனத்தை அவன் அறிகின்றான். பார்வைகளால் நாங்கள் சில நேரங்களில் மற்றவர்கள் கண்டுவிடக்கூடாது என்பதற்காக கள்ளத்தனமாக மறைத்துக் கொண்டு சில பார்வைகளை நாங்கள் பார்ப்போம். அவற்றை அல்லாஹு தஆலா அறிகின்றான். கள்ளத்தனமான பார்வைகளை அவன் அறிகின்றான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்வது போன்று, வமா துக்ஃபி ஸுதூர், உள்ளங்கள் மறைத்துக் கொண்டிருப்பவற்றையும் அவன் அறிகின்றான். யஅலமு ஸிர்ர வ அஃபா, ரகசியத்தை மாத்திரமல்ல, அதற்கும் அப்பால் மறைந்திருப்பவற்றையும் அவன் அறிகிறான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த உணர்வு, அல்லாஹு தஆலா என்னை நுணுக்கமாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அந்த உணர்வு தான் தக்வா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நோன்பை உரிய முறையிலே நாங்கள் பிடித்தால் அந்த உணர்வு எங்களிடத்திலே வரும். பசித்திருக்கிறோம், தாகித்திருக்கிறோம், மிகவும் ருசியான உணவு வைக்கப்பட்டிருக்கிறது, தனிமையில் இருக்கிறோம், தவறு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது, ஆனாலும் நாங்கள் அவற்றிலே ஈடுபடுவதில்லை. ரப்போ அவதானித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த பயத்தினால் ரமலான் அல்லாத காலங்களிலும் அதே உணர்வு எங்களிடத்திலே வர வேண்டும் என்பதுதான் அந்த அமல்களுடைய நோக்கம். நாம் வியாபாரம் செய்யலாம், குடும்பம் நடத்தலாம், நாம் தொழில் செய்யலாம், நாம் பாதையிலே நடந்து செல்லலாம்,
என்ன காரியத்தில் காலையில் விழித்ததிலிருந்து இரவு தூக்கத்துக்கு போகும் வரைக்கும் எவற்றையெல்லாம் எண்ணுகின்றோமோ, எவற்றையெல்லாம் மொழிகின்றோமோ, எவற்றையெல்லாம் செய்கின்றோமோ அவை அனைத்தையும் ஹலால் ஹராம் பேணி அல்லாஹ் அவதானித்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு மேற்கொள்வதுதான் தக்வா. நோன்பிலே இத்தனை நாட்களை கடத்தி இருக்கிறோம், அந்த உணர்வோடு எமது அன்றாட வாழ்க்கைகள் அனைத்தும் அமைந்திருக்கின்றனவா? பசித்திருப்பது தாகித்திருப்பது மட்டுமல்ல, எமது வாழ்க்கையில் அது தாக்கத்தை விளைவித்திருக்கிறதா என்று மனதிலே கையை வைத்து கேட்டுப்பாடு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தக்வா என்பது ஒரு லேசி மாட்டான விஷயம் அல்ல. குர்ஆனிலே சுமாராக 258 இடங்களிலே இந்த தக்வாவை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். இதற்கு முன்னால் வாழ்ந்த எல்லா நபிமார்களும் போல ஃபத்தகுல்லாஹ வ அத்தியூன், நீங்கள் அல்லாஹ் தஆலாவை தக்வா செய்து கொள்ளுங்கள், எனக்கு கட்டுப்படுங்கள் என்றுதான் எல்லா நபிமார்களும் போல சொன்னார்கள். وَلَقَدْ وَصَّيْنَا الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ مِنْ قَبْلِكُمْ وَإِيَّاكُمْ أَنِ اتَّقُوا اللَّهَ, நாங்கள் உங்களுக்கு முன்னால் யாருக்கெல்லாம் வேதம் கொடுக்கப்பட்டதோ அவர்களுக்கும் உங்களுக்கும் சொல்லுவது என்னவென்றால், நீங்கள் அல்லாஹ் தஆலாவை பயந்து கொள்ளுங்கள் என்று. அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். எமது வாழ்க்கையில் ஒவ்வொரு கணப்பொழுதிலும் எமது எல்லா காரியங்களிலும் உருவி இருக்க வேண்டிய, அடிநாதமாக இருக்க வேண்டிய, முதுகெலும்பாக இருக்க வேண்டிய விஷயம்தான் அந்த தக்வா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த தக்வா இருந்தால்தானாம் அல்லாஹ் தஆலாவுடைய குர்ஆனிலிருந்து வழிகாட்டல் கிடைக்கும். ஹுதல் லில் முத்தகீன், தக்வா உள்ளவர்களுக்குத்தான் அல் குர்ஆன் வழிகாட்டும். இன்னல்லாஹ மஅல்லதீன தக்கவ், யாரெல்லாம் தக்வாவோடு இருக்கிறார்களோ அவர்களோடு தான் அல்லாஹ் தஆலா இருக்கிறான். அல்லாஹ்வுடைய சகவாசம், அவனுடைய அருள், அவனுடைய அன்பு, இவை எனக்கு தேவையா? நாம் தக்வாவோடு இருக்க வேண்டும். ஃபஇன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா தக்வா உள்ளவர்களை விரும்புகின்றான். சுவர்க்கம் யாருக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது? உஇத்தத் லில் முத்தகீன், தக்வா உள்ளவர்களுக்கு தான் சுவர்க்கம் தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மிகவும் முக்கியமான ஒரு பொக்கிஷம், நாம் கட்டாயம் தேடி அடைந்து கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு கைங்கரியம். அது எந்த அளவு தூரம் எமது உள்ளத்திலே வீற்றிருக்கிறது என்பதனை பற்றி சிந்திக்க வேண்டும். அதற்கான ஒரு ஜெனரேட்டராக இந்த ரமலான் தரப்பட்டிருக்கிறது. ஜெனரேட்டர், மின் பிறப்பாக்கி என்று நாங்கள் சொல்வோம். அந்த மின் பிறப்பாக்கியிலிருந்து மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவது போன்று ரமலான் எனப்படக்கூடிய இந்த ஜெனரேட்டரில் இருந்து இந்த மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. சரியான முறையில் நோன்பிருந்தால், சரியான முறையிலே நின்று வணங்கி இருந்தால், சரியான முறையிலே நோன்பை ரசித்து ருசித்து, இது என் மீது உள்ள கடமை, எனக்கு நலவுக்குத்தான் தரப்பட்டிருக்கிறது, என்னுடைய ரப்பு என்னை அவதானித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த உண்மையான வெளிப்படையான தன்மையோடு அந்த நோன்பை நோற்றால் அந்த மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும். எமது வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கத்திற்குள்ளும் அது ஊடுருவி பாயும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு பலூனை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அதற்கு காற்று ஊதப்படாவிட்டால் அதனுடைய பெருமதி என்ன? அது ஊதப்பட்டால் அது எவ்வளவு அழகாக இருக்கும். அது போன்றுதான் எமது வாழ்க்கையில் தக்வா இல்லாத வாழ்க்கை காற்று ஊதப்படாத பலூனை போன்றது. தக்வா இல்லாத வாழ்க்கை கரண்ட் இல்லாமல் இருக்கின்ற மின்சார உபகரணங்களை போன்றது. எவ்வளவு அழகான மின்சார உபகரணங்கள், ஃப்ரிட்ஜாக இருக்கலாம், ஃபேனாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அங்கு மின்சாரம் இல்லை என்றால் அதனால் என்ன பிரயோசனம் என்று சிந்தித்து பார்ப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒன்று மனிதனுடைய எண்ணத்தை அது தீர்மானிக்கிறது. எண்ணத்திலே ஹலால், எண்ணத்திலே ஹராம், வார்த்தையிலே ஹலால், வார்த்தையிலே ஹராம், இவற்றை மனிதன் பேணுவதற்கு உந்து சக்தியாக அவனுக்கு அமைகின்ற அந்த மிகவும் பெருமதியான புனிதமான உணர்வுதான் அந்த தக்வா என்பது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழிலோடு தக்வா சேர வேண்டும், அறிவோடு தக்வா சேர வேண்டும், அரசியலோடு தக்வா சேர வேண்டும்,
அப்போதுதான் அந்த அரசியலுக்கு, அந்த அறிவுக்கு, அந்த தொழிலுக்கு, அந்த குடும்ப வாழ்க்கைக்கு பெருமதி இருக்கும், அது அழகாக இருக்கும். இல்லாவிட்டால் அது நாற்றம் எடுத்ததாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே அந்த தக்வாவை உருவாக்குவதற்கு எத்தனையோ ஏற்பாடுகள் இஸ்லாத்திலே இருக்கிறது. நோன்பு பிடிப்பது, திலாவத்துல் குர்ஆனிலே ஈடுபடுவது, சதகா கொடுப்பது, நின்று வணங்குவது, இவற்றின் மூலமாக இந்த தக்வா உற்பத்தி செய்யப்படும். இதுவரைக்கும் எந்த அளவு தூரம் உற்பத்தி செய்யப்பட்டு எமது வாழ்க்கையிலே அது பிரயோகிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சிந்தித்து பார்ப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதனிடத்திலே தக்வா வந்துவிட்டது என்பதற்கு அடையாளங்கள் காணப்படுகின்றன. அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவிலே 177வது வசனத்திலே பின்வருமாறு சொல்லுகின்றான்: லைஸல் பிர்ர அன் துவல்லு வுஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிப். கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ உங்களுடைய முகங்களை திருப்புவது அல்ல நன்மை. நன்மை என்பது பின்வரும் அம்சங்களிலே நீங்கள் ஈடுபட வேண்டும். அப்படி ஈடுபட்டால் உலாயிக்க ஹுமுல் முத்தகூன், அவர்கள் தான் தக்வாதாரிகள், அவர்கள் தான் பயபக்தி உள்ளவர்கள். சரி, இப்போது நாங்கள் பார்ப்போம் அல்லாஹ் தஆலா தக்வாதாரிகளுக்கு எப்படியான பண்புகள் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். முதலாவது, அவர்கள் ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்கள் எல்லாவற்றையும் ஈமான் கொள்வார்கள். இரண்டாவதாக, வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி, செல்வத்தின் மீது அவர்களுக்கு அன்பு இருக்கும், சொத்துக்களின் மீது விருப்பம் இருக்கும். அப்படி இருந்தும் அவர்கள் உறவினர்களுக்கு கொடுப்பார்கள், அனாதைகளுக்கு கொடுப்பார்கள், ஏழைகளுக்கு கொடுப்பார்கள், வழிப்போக்கர்களுக்கு கொடுப்பார்கள், கேட்டு வருபவர்களுக்கு கொடுப்பார்கள், அடிமைகளை அவர்கள் விடுதலை செய்வார்கள். இரண்டாவது பண்பு அவர்களுடைய அது. முதலாவது பண்பு ஈமான். தக்வா வந்துவிட்டால் தவிர்க்க முடியாமல் ஈமான் வெளிச்சமாக இருக்கும், ஆழமாக இருக்கும், ஒளி வீசிக் கொண்டிருக்கும். இரண்டாவது பண்பு, அவர்கள் தயாள சிந்தை கொண்டவர்களாக இருப்பார்கள். அவரிடத்திலே கஞ்சத்தனம் இருக்க மாட்டாது. தக்வாவினுடைய வெளிப்பாடு. நோன்பில் இத்தனை நாட்களை கடத்தி இருக்கிறோம், எத்தனை ரூபாய்களை நாங்கள் ஏழைகளுக்கும் தேவையுடையவர்களுக்கும் கொடுத்தோம் என்பதனை பொறுத்து எமது தக்வா வளர்ந்திருக்கிறதா இல்லையா என்பதை அளவீடு செய்யலாம். சகோதரர்கள், இதுவரைக்கும் கஞ்சத்தனம் காட்டிக் கொண்டிருக்கிறோம், கொடுப்பதற்கு மனசு வரவில்லை என்றால் நிச்சயமாக தக்வா வளரவில்லை. வெறுமனே பசியோடு இருந்திருக்கிறோம், தாகத்தோடு இருந்திருக்கிறோம், வெறுமனே கால் கடுக்க நின்று வணங்கி இருக்கிறோம். தக்வா வந்திருக்கிறது என்பதற்கான அடையாளம், இந்த சொத்துக்கள் எனக்கு சொந்தமானது அல்ல, ரப்புல் ஆலமீனுக்கு சொந்தமானது. அவன் இரவலாக தந்திருக்கிறான். இந்த உலகத்திலிருந்து போகின்ற பொழுது ஒரு வெள்ளை துணியோடு மாத்திரம்தான் நான் போக இருக்கின்றேன். எனக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த சொத்து செல்வங்களை அவற்றின் மீது எனக்கு விருப்பம் இருந்தாலும் தேவையுடையவர்களுக்கு நான் கொடுக்க வேண்டும். எனக்கு இரவலாக தரப்பட்டிருக்கிறது என்ற அந்த தயாள சிந்தை, பரோபகார சிந்தை, மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு வருவதுதான் தக்வா இருப்பதற்கான அடையாளம். இல்லாவிட்டால் இத்தனை நாட்களை ரமலானிலே கடத்தி இருக்கிறோம் என்பதற்கு வெளிப்பாடு எதுவும் இல்லை என்ற முடிவுக்கு வர வேண்டும். அடுத்ததாக தொழுகையை நிலைநிறுத்துவார்கள். மூன்றாவது பண்பு, ஜக்காத்தை கொடுப்பார்கள். வல்மூபூன பிஅஹதிஹிம் இதா ஆஹது, அவர்கள் யாருக்காவது உடன்படிக்கை செய்திருந்தால் அந்த உடன்படிக்கைகளை அவர்கள் பேணுவார்கள். இவ்வளவு அருமையான ஒரு கருத்து. நாங்கள் எத்தனை பேருக்கு வாக்குறுதி கொடுக்கிறோம்? வியாபாரத்திலே, கொடுக்கல் வாங்கலிலே, குடும்ப வாழ்க்கையிலே, உறவினர்களுக்கு எத்தனை வகையான உடன்படிக்கைகளை செய்கிறோம். உடன்படிக்கைகளை நாங்கள் மீற விட்டோம் என்றால் நோன்பிருந்ததில் எந்த பிரயோசனமும் கிடையாது, தக்வா வளரவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எத்தனை பேரிடத்திலே கடன் எடுத்திருப்போம், எத்தனை பேரிடத்திலே முராபகா என்று எடுத்திருப்போம், முஷாரகா என்று எடுத்திருப்போம், முவாரபா என்று எடுத்திருப்போம். அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய லாப நஷ்டங்களை பற்றி உள்ள தெளிவுகளை அவர்களுக்கு சொன்னோமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா கடனை பற்றி சொல்லுகின்ற வசனம் தான் அல் குர்ஆனிலே இருக்கின்ற மிக நீளமான வசனம். அந்த வசனத்தை முடிக்கின்ற பொழுது நீங்கள் அல்லாஹ் தஆலாவுக்கு தக்வா செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா முடிக்கின்றார். கடனை எழுதிக் கொள்ளுங்கள். அது ஒரு வெறும் வார்த்தையாக மாத்திரம் இருக்கக்கூடாது. தக்வாதாரிகள் கடன் கொடுத்தால் எடுத்தால் அதனை எழுதிக் கொள்வார்கள்.
இலாப நஷ்டங்கள் தொடர்பான தெளிவான பதிவுகளும் வாக்குறுதிகளும் அவர்களிடத்திலே இருக்கும். ஒரு மனிதன் நோன்பிருக்கின்றான், ஆனால் அவருடைய கொடுக்கல் வாங்கலிலே அல்லது நடவடிக்கைகளிலே வாக்குறுதியை மீறுகிறான் என்றால் தக்வா வளரவில்லை என்பது அர்த்தமாக இருக்கிறது. பொறுமையோடு இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். இவற்றையெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா உலாயிகல் லதீன ஸதகு வ உலாயிக ஹுமுல் முத்தகூன், இவர்கள் தான் உண்மையான முஃமின்கள், இவர்கள் தான் தக்வாதாரிகள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். தக்வா வளர்ந்திருக்கிறது என்பதற்கான அடையாளம், தக்வா அவனுடைய உள்ளத்திலே சுரந்து வெளிப்படுகிறது என்பதற்கான அடையாளம், அவன் ஈமான் கொண்டிருப்பான், சொத்து செல்வங்களிலிருந்து தேவை உள்ளவர்களுக்கு கொடுப்பான், தொழுகையை நிலைநிறுத்துவான், ஜக்காத்தை கொடுப்பான், செய்திருக்கின்ற உடன்படிக்கைகளை அவன் கவனமாக பேணுவான், பொறுமையாக இருப்பான். இந்த பண்புகள் எல்லாம் இருக்கின்றவன் தான் தக்வாதாரி. இந்த தக்வாவை உருவாக்குவதுதான் நோன்பினுடைய நோக்கம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வெறுமனை பசித்திருப்பது தாகித்திருப்பது அல்ல. அந்த நோன்பு செயலாக வெளிவர வேண்டும், அந்த நோன்பு உணர்வாக வெளியே வர வேண்டும், வார்த்தையில் அழகு இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆனை நாங்கள் எடுத்து பார்ப்போம். தக்வாவை பற்றி சொல்லப்படுகின்ற வசனங்கள், வலில் முத்தல்லகாத்தி மதாஉம் பில் மஅரூஃப் ஹக்கன் அலல் முத்தகீன். தலாக் சொல்லப்பட்ட பெண்களுக்கு மதா கொடுக்க வேண்டும், அவர்களுக்குரிய செலவினங்களை கொடுக்க வேண்டும் என்பது குர்ஆனுடைய ஆணித்தரமான கட்டளை. அது ஹக்கன் அலல் முத்தகீன், தக்வாதாரிகளுக்குரிய ஹக்காக, கடமையாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஏதோ சில காரணங்களுக்காக வேண்டி தலாக் இடம்பெறலாம். தலாக்குக்கான அனுமதி நிர்பந்தமான சூழ்நிலையிலே வழங்கப்படுகிறது. ஆனால் தலாக் சொல்லப்பட்ட பெண்ணுக்கான செலவினங்களை உரிய முறையிலே கணித்து கொடுக்காதவன் தக்வாதாரி அல்ல. அவரிடத்திலே அல்லாஹ்வை பற்றி அச்சம் வளரவில்லை என்பது இந்த வசனத்தினுடைய அர்த்தமாக இருக்கிறது. ஹக்கன் அலல் முத்தகீன், தக்வாதாரிகளுடைய கடமையாக இருக்கிறது. எங்கெல்லாம் இந்த தக்வா பிரயோகிக்கப்பட வேண்டும் என்பதற்கான உதாரணமாக இந்த வசனங்கள் இருக்கின்றன. நிசாஉக்கும் ஹர்துல் லக்கும், உங்களுடைய பெண்கள் உங்களுடைய விளைநிலங்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலான தாம்பத்திய உறவை பற்றி பேசிவிட்டு வத்தகுல்லாஹ அன்னக்கும் முலாகூஹ், நீங்கள் அல்லாஹ் தஆலாவை பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் அவனை சந்திக்க இருக்கிறீர்கள் என்று அந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா முடிக்கிறான். தாம்பத்திய உறவை பற்றி பேசிவிட்டு அந்த வசனங்களை முடிக்கின்ற சந்தர்ப்பத்தில் தக்வா உள்ளவர்களாக நீங்கள் இருங்கள் என்று ஏன் சொல்லுகிறான் என்றால், அந்த விஷயத்தில் கூட உங்களுக்கு தக்வா இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக. வட்டியை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இத்தகு வதரு மா பகிய மினர் ரிபா, நீங்கள் அல்லாஹ் தஆலாவை பயந்து கொள்ளுங்கள், மீகிதமாக உள்ள வட்டியை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். தக்வா உள்ளவன், நோன்பு பிடிப்பவன் வட்டியை நினைத்தும் பார்க்க மாட்டான். இன்னும் வட்டி தொழிலிலே சிலர் ஈடுபடுகிறார்கள் என்றால், வட்டி எடுக்கிறார்கள் கொடுக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய தக்வா இல்லை என்ற முடிவுக்கு வர வேண்டும். அவர்கள் நோன்பிருந்ததனால் அவர்களுக்கு தக்வா வளரவில்லை என்ற முடிவுக்கு வர வேண்டும். வத்தகுல்லாஹ வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம், கடனை பற்றி சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அல்லாஹ் தஆலாவை பயந்து கொள்ளுங்கள், அவன் நிச்சயமாக ஒவ்வொன்றையும் அறிந்தவனாக இருக்கிறான். உடன்படிக்கையை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான், மன் அவ்ஃபா பிஅஹ்திஹி வத்தகா ஃபஇன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், யார் உடன்படிக்கையை பேணுகின்றார்களோ முழுமையாக, நிச்சயமாக தக்வாவோடும் நடந்து கொள்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா, அத்தகைய தக்வாதாரிகளை அல்லாஹ் தஆலா விரும்புகின்றான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவர்கள் மட்டுமல்ல, எமது வாழ்க்கையிலே நாங்கள் எப்படியான மனிதர்களோடெல்லாம் தொடர்பு வைத்திருக்கிறோமோ அவர்கள் அனைவரும் தக்வா உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது அவர்களுடைய வாழ்க்கையின் உந்து சக்தியாக இருக்க வேண்டும். ஒரு ஹோட்டலை நடத்தி கொண்டிருக்கிறார் ஒருவர். அந்த ஹோட்டலிலே அவர் வைத்திருக்கின்ற உணவு பண்டங்கள் காலாவதியான உணவு பண்டங்களாக இருந்தால் அவரிடத்திலே தக்வா கிடையாது. இன்று எத்தனையோ வகையான உணவு பண்டங்கள் கேன்சரை ஏற்படுத்தக்கூடியவையாக இருக்கின்றன, அஜினோமோட்டோ போன்றவைகள். அவற்றை பாவித்து ஒருவர் தன்னுடைய ஹோட்டலை நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் அவர் நோன்பு பிடித்ததில் எந்த பிரயோசனமும் கிடையாது. அல்லாஹு தஆலா என்னை அவதானித்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு அவரிடத்திலே கிடையாது.
குரோசரியை நடத்தக்கூடியவர் எக்ஸ்பயரி டேட் போன பொருட்களை எல்லாம் விற்றுக் கொண்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம், அல்லது பொருட்களிலே இருக்கின்ற குறைபாடுகளை மறைத்து அவர் விற்கிறார் என்று வைத்துக் கொண்டால் நிச்சயமாக அவரிடத்திலே தக்வா கிடையாது. அவர் நோன்பு பிடித்ததனால் எந்த பிரயோசனமும் கிடையாது. இதனுடைய அர்த்தம் அப்படி இருப்பவர்கள் எல்லோரும் தக்வா, அப்படி இருப்பவர்கள் எல்லோரும் கெட்டவர்கள் என்பதல்ல. மிகவும் சிறப்பாக வியாபாரம் செய்யக்கூடிய முன்மாதிரியான சித்தியங்களோடு சுகதாக்களோடு எழுப்பப்படக்கூடிய தகுதி நிலையில் இருக்கின்ற பல வியாபாரிகளையும் ஹோட்டல் முதலாளிகளையும் நாங்கள் பார்க்கின்றோம். அவர்களிடத்திலே தக்வா இருப்பதன் வெளிப்பாடு அல்லாஹ் அவதானித்துக் கொண்டிருக்கிறான். நான் சேர்க்கின்ற ஒவ்வொரு சதமும் எனக்கு ஹலாலாக அமையும் என்ற உணர்வோடு இருக்க வேண்டும். ஒரு சட்டத்தரணி அல்லாஹ்வுக்கு பயந்து தன்னுடைய சட்ட அறிவை பிரயோகிக்க வேண்டும். இன்று மக்கள் எத்தனையோ பேர் அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டு வழக்கு வம்புகளிலே சிக்கி சட்டத்தரணிகளை அணுகிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அவர்களை பிழிந்து அவரிடத்திலே இருக்கின்ற பணம் எல்லாவற்றையும் கறந்து கொள்வதுதான் தன்னுடைய நோக்கம் என்று ஒரு சட்டத்தரணி இருப்பாராக இருந்தால் அவர் ஒரு முஸ்லிம் சட்டத்தரணி அல்ல. அவருக்கும் தக்வா இல்லாத, ஈமான் இல்லாத ஒரு முஸ்லிம் அல்லாத சட்டத்தரணிக்கும் வேறுபாடு கிடையாது. எனவே தக்வா என்பது வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கத்துக்குள்ளும் ஊடுருவி பாய்ந்து எல்லா தொழில்களையும் ஹலாலான தொழில்களாக மாற்ற வேண்டும். ஒரு வைத்தியரிடத்திலே நோயாளிகள் வருகிறார்கள், அவர் மிகச் சரியாக டயக்னோஸ் பண்ண வேண்டும். அவர்களுடைய உண்மையான விவரங்களை எல்லாம் கேட்டறிந்து மிகச்சரியான மருந்தை கொடுக்காத போது அவர் ஒரு துரோகியாக கருதப்படுவார். அவர் தன்னுடைய ரப்பை ஏமாற்றியவராக கருதப்படுவார். அவர்கள் ரப்பை ஏமாற்ற முடியாது. அல்லாஹு தஆலா அவதானித்துக் கொண்டிருக்கிறார். மிகவும் சிறப்பான வைத்தியர்களையும் சட்டத்தரணிகளையும் நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும். தக்வா அவர்களுக்கு வேலை செய்திருக்கிறது என்பது அர்த்தமாக இருக்கிறது. ஒரு ஆசிரியர் சம்பளம் எடுக்கிறார் என்று வைத்துக் கொண்டால் சம்பளத்தை ஹலாலாக்கும் வகையில் தன்னுடைய மாணவர்களை முழு ஆளுமை படைத்தவர்களாக உருவாக்குவதற்கு அவர் அல்லும் பகலும் பாடுபடவில்லை என்றால் நிச்சயமாக அவர் தக்வா உள்ளவராக கணிக்கப்பட முடியாது. ஒரு பள்ளிவாரியனுடைய நிர்வாகி தன்னை நம்பித்தான் முழு ஊரும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்ற அந்த உணர்வோடு வேலை செய்யவில்லை என்றால் அவர் கால் கடுக்க நின்று வணங்கியதில் என்ன பிரயோசனம் இருக்க முடியும்? அல்லாஹு தஆலா அவதானித்துக் கொண்டிருக்கிறான். ஒரு அரசியல்வாதியை எடுத்துக்கொண்டால் சேவை மாத்திரம்தான் அவருடைய நோக்கமாக இருக்க வேண்டும். லஞ்சம் ஊழலிலே சம்பந்தப்படுகின்ற பொழுது அங்கு தக்வா இல்லை என்று முடிவுக்கு வர வேண்டும். உங்களிடத்திலே எலக்ட்ரானிக் சாமான்களையும் எலக்ட்ரிக் சாமான்களையும் கொண்டு வந்து பழுது பார்ப்பதற்கு ஒரு மெக்கானிக்கிடம் ஒப்படைக்கின்ற மனிதர்களை நாங்கள் பார்க்கின்றோம். அவர் மிகவும் நுணுக்கமாக அவற்றை பரிசீலித்து மிகவும் நீதி நியாயமாக நடக்க வேண்டும். அவர் சொல்லுவதையெல்லாம் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். சில நேரங்களில் அனாவசியமான செலவுகளுக்கெல்லாம் வழிவகுக்கிறார்கள் என்றால் அந்த மெக்கானிக் இடத்திலே தக்வா என்பது கிடையாது என்ற முடிவுக்கு வர வேண்டும். ஒரு 3-வீல் டிரைவர் இருக்கிறார். அவர் தன்னிடத்திலே பிரயாணம் செய்கின்றவர்களை எல்லோரையும் கண்ணியமாக கௌரவமாக நடத்த வேண்டும். நியாயமான தயாரைத்தான் அறவிட வேண்டும். தனக்கு பின்னால் பயணம் செய்து கொண்டிருப்பவர்கள் பல்வேறுபட்ட ரகசியங்களை பேசிக் கொண்டு போகலாம். அவற்றையெல்லாம் சந்திக்கு இழுத்து பேசுபவராக அந்த டிரைவர் இருக்கக்கூடாது. மிகவும் நீதி நியாயமாக அவர் நடந்து கொள்வாராக இருந்தால் அவரும் ஒரு தக்வா உள்ளவராகத்தான் இருக்க முடியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களையும் நாங்கள் அளவீடு செய்து பார்க்கலாம். எந்த அளவு தூரம் அவர்களுக்கு இந்த தக்வா என்பது பயனளித்திருக்கிறது என்று. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு மனிதனும் யோசிக்க வேண்டும், எனது கடமைகள் என்ன? நான் உரிமைகளுக்காக வேண்டி போராடுவதற்கு முன்னால் என்னுடைய கடமையை நான் செய்து கொண்டிருக்கின்றேனா? மனித சமுதாயத்தின் மீது அன்பும் இரக்கமும் என்னிடத்திலே இருக்கிறதா? நான் நீதி நியாயம் உள்ளவனாக இருக்கின்றேனா? என்னிடத்திலே பணிவும் அடக்கமும் பிறருடைய நலன்கள் தான் முக்கியம் என்ற அந்த உணர்வு இருக்கிறதா என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே ரமலான் இத்தனை நாட்கள் எங்களை விட்டு கடந்து சென்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்ப்போம். நான் ஒரு கணவனாக, நான் ஒரு தொழில் அதிபராக, நான் ஒரு ஹோட்டல் வைத்திருப்பவராக, நான் ஒரு வைத்தியராக, நான் ஒரு வழக்கறிஞராக, நான் ஒரு மாணவனாக, நான் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான வகைபாகங்களை நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய உள்ளத்துக்குள் ஊடுருவி எமது தக்வா பாய்ந்து எமது வாழ்க்கையை அழகுபடுத்த வேண்டும். இல்லாவிட்டால் நிச்சயமாக இந்த ரமலான் எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வரவில்லை என்ற முடிவுக்கு வர வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ்.
அல்லாஹு தஆலாவிடத்திலே நீங்கள் மீட்கப்பட இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட அந்த மறுமை நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்றான். கடுகளவான ஒரு விஷயம் இருந்தாலும் அதனையும் நாளை மறுமையிலே நாங்கள் எடுத்து வருவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அப்படிப்பட்ட மிக முக்கியமான அந்த மன உணர்வை எமது பொக்கிஷமாக நாங்கள் அமைத்துக் கொள்வதற்கு வல்ல நாயன் இந்த ரமலானை சந்தர்ப்பமாக எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. ரமலானில் இருந்து விடை பெற்று செல்கின்ற பொழுது முழுமையான தக்வாவை எமது உள்ளத்திலே சுமந்த நல் அடியார்களாக எங்கள் அனைவரையும் ஆக்குவாயாக. யா அல்லாஹ் உன்னை நீ எங்களை அவதானித்துக் கொண்டிருக்கிறாய் என்ற அந்த உணர்வோடு சதாவும் எங்களுடைய எண்ணங்களையும் எங்களுடைய வார்த்தைகளையும் எங்களுடைய செயல்களையும் அமைத்துக் கொள்கின்ற அந்த உயர்ந்த பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் பலஸ்தீனிலே கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு நீ உதவியாக இருப்பாயாக. யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ பக்கபலமாக இருப்பாயாக. இஸ்லாத்துக்கு எதிராக யாரெல்லாம் பெரும் சதிகளை தீட்டிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த சதிகள் அனைத்தையும் நீ முறியடிப்பாயாக. மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே கலிமாவோடு அனைவரையும் மரணிக்க செய்வாயாக. நாளை மறுமையிலே உன்னை சந்திக்கின்ற சந்தர்ப்பத்திலே கல்பும் சலீம் எனப்படக்கூடிய தூய்மையான உள்ளத்தோடு உன்னை சந்திக்கக்கூடிய அருமையான பாக்கியத்தை என் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். ஃபயா இபாதல்லாஹ் أوصيكم وإياي أولا بتقوى الله. يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد وصينا الذين أوتوا الكتاب من قبلكم وإياكم أن اتقوا الله. صدق الله مولانا العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم ملك عظيم رب حليم فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله. يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على حبيبك سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم ارض عن ساداتنا أبي بكر الصديق وعمر الفاروق وعثمان ذي النورين وعلي أسد الله وعن باقي الصحابة أجمعين وعنا معهم